எதுக்காண்டி இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தெப்பக்குளத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளாக இருக்குல்லக்கா. ஸோ அவங்களோடது எப்படின்னா இது உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறாங்களா இல்லை ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியனுக்கு தாங்க நம்ம கேட்க வந்திருக்கேன். ஸோ உங்களோடது எப்படிக்கா, நீங்கள் இது பண்ணுறீங்களா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை உங்களோட சூழ்நிலையா இல்லை எப்படிக்கா அது? இல்லைப்பா, எனக்கு உழைப்புங்கிறதுமே எல்லாத்தையுமே பிடிச்சி தான் செய்யணும். ஓகே சரிங்களா? இது வந்து எப்படின்னா இது எனக்கு நான் பிடிச்சி தான் செய்கிறேன். இதில் வந்து எவ்வளோ லாபம் இருக்குது கஷ்டம் இருக்குது அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து என் பசங்க வந்து என் பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கணும், அவங்க இந்த சொசைட்டியில் அவங்க நல்லா படித்து நல்லா ஒரு பெரிய ஆளாக வரணுங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டத்தினாலும் தாங்கி மழை தண்ணி புயல் எவ்வளோ அடித்தாலும் சரி நான் இங்கேருந்து உழைச்சிட்டு தான் என்னோட ஒரு நாளுக்கு நான் லீவ் பண்ண மாட்டேன். ஓகேக்கா, என் பிள்ளைகளுக்காக நான் உழைக்கிறேன். ஓகேக்கா. இப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பழசு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு எப்படி மற்றதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இதாக தான் தெரியுது. பட் ஆனால் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காம கேஷுவலாக நீங்கள் ஜாலியாக நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்களா, எப்படிக்கா அது? எப்படி அது எப்படின்னா நமக்குன்னு ஆடையம் கொடுத்து இது ஒன்று தான். இதுதான் இந்த தொழிலை வச்சு நம்ம வந்து அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க பெரிய கடை வச்சுருக்காங்க, நம்ம இப்படி இந்த மாதிரி கடையாக இருக்கேன்ட்டு மனசளவுக்கு நம்ம நினைக்கக்கூடாது. இதில் எல்லாம் எவ்வளோ நம்ம பறக்க தரானோ எவ்வளோ ரசிக்கு தரானோ அதான் நமக்கு முக்கியம். நம்மளோட உழைப்புக்கு எப்போவுமே கண்டிப்பாக பலன் உண்டு. சரி, ஓகே. இதை வச்சே நம்ம முன்னேறணும் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே.